புதன் பகவானால் சிரமம் அனுபவிக்கும் ராசிக்காரர்கள். புதன் பகவானால் சிரமப்பட போகுது ராசிகள் குறித்து காண்போம். நவகிரகங்களின் இளவரசனாக விளங்கக்கூடிய புதன் பகவான். இவர் கல்வி, அறிவு, புத்திசாலித்தனம், நரம்பு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகிறார். நவகிரகங்களில் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் புதன் பகவான். இவருடைய இடமாற்றம் மிகப்பெரிய பாதிப்பை 12 ராசிகளுக்கும் ஏற்படுத்தும். புதன் பகவான் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாக திகழ்ந்து வருகின்றார். புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளின் வாழ்விலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. புதன் பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்து வந்தார். கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று சனி பகவானின் சொந்த ராசியான மகர ராசியில் நுழைந்தார். இவருடைய இடமாற்றம் 12 ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ளன. சில ராசிகள் அசுப பலன்களை பெறுகின்றனர். அவ்வாறு புதன் பகவானால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் குறித்து இங்கே காண்போம். கடக ராசி. புதன் பகவான் உங்கள் ராசியில் 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வருகின்றார். உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பணம் செலவழிக்க வேண்டிய தருணங்கள் இருக்கும். மதிப்புமிக்க பொருட்களின் மீது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் செய்யும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் உடைமைகள் மீது கவனமாக இருக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வியாபாரத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சிம்ம ராசி. புதன் பகவான் உங்கள் ராசியில் 6வது வீட்டில் நுழைந்துள்ளார். உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். வேலை செய்யும் இடத்தில் பல்வேறு விதமான சவால்கள் வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களால் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. வீட்டில் சங்கடங்கள் ஏற்படும். தினமும் விஷ்ணு பகவானை வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும் என கூறப்படுகிறது.